தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமக்கு வழங்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு கடிதம். கனேமுல்ல சஞ்சீவவை விசாரித்த அறையை சுட்டிக்காட்டிய நபர் கைது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான 425 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தமக்கு வழங்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு கடிதம். தமக்கு வழங்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்துக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான பாதீடு மீதான குளிநிலை விவாதத்தின் இறுதி நாள் விவாதம் நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 1 மில்லியன் ரூபாவாக காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதி தொகை 2,50,000 ரூபாவாகவும் குறைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டது. எனினும் தமக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் வேண்டாம் என எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான 425 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட சுமார் 425 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் 57 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பல மாவட்டங்களில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொத்திக பத்திரன வலியுறுத்தியுள்ளார். அமைதியான இந்து சமுத்திர வலயத்திற்காக இலங்கை வழங்கும் ஒத்துழைப்புக்கு பாராட்டு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அமெரிக்க இந்து பசுபிக் கட்டமைப்பின் கட்டளை அதிகாரி அட்மிரல் செமுவல் ஜே பபாரோ ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்தும் செல்லும் வேலை திட்டத்துக்கு பாராட்டு தெரிவித்த அதே நேரம் இந்து சமுத்திர வலயத்தை பாதுகாத்து அமைதியான இந்து சமுத்திர வலயத்தை பேணுவதற்கு இலங்கை வழங்கும் ஒத்துழைப்பையும் அட்மிரல் பபாரோ பாராட்டினார். இலங்கை மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கு இடையில் காணப்படும் வலுவான தொடர்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்லவும் இலங்கை அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்தை வெற்றிகரமாக கொள்ளவும் தனது ஒத்துழைப்பை வழங்குவதற்காக அட்மிரல் ஜே பபாரோ தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு துறையில் மனிதவள அபிவிருத்திக்கு ஐக்கிய அமெரிக்காவினால் ஆரம்ப காலத்தில் இருந்து இதுவரை வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கேரத், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகே, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங், லெப்டினன்ட் கேர்னல் ஆண்டனி நெல்சன், ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டமைப்பின் சிரேஷ்ட வெளிநாட்டு கொள்கை ஆலோசகர் டேவிட் ட்ரான்ஸ் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஜேவிபியினால் கொல்லப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியினரின் பட்டியல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. ஜேவிபியினால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள், தலைவர்கள், தொழிற்சங்கவாதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் பெயர்களை கொண்ட பட்டியலை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரட்ன நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அரசியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை ஆவணப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியை தொடர்ந்து 1300 பெயர்களை கொண்ட இந்த பட்டியல் நாடாளுமன்ற அமர்வின் போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 900க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களையும் நாடாளுமன்றத்தில் அவர் முன்வைத்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு முன்னதாகவே ஜேவிபியினால் சிறுவர் போராளிகள் உருவாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் இதற்கு சிறந்த உதாரணமாக 70 வயதுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட 13 வயது சிறுமியான சுந்தலே போனிக்கி என குறிப்பிட்டுள்ளார்.
ஜேவிபியினால் மேலும் பல ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சிறுவர்களை பயன்படுத்தி கொல்லப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். தற்போதைய பட்டியலில் சேர்க்கப்படாத பெயர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கை விவாதத்தின் போது சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணிகுமார் விஜயரட்ன தெரிவித்துள்ளார். ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை சான்றுரைப்படுத்தினார் சபாநாயகர். 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் பாதீடு நேற்று மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் அரசியலமைப்பின் 79வது உறுப்புரிமைக்கு அமைய சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தனது கையொப்பத்தையிட்டு சான்றுரைப்படுத்தியுள்ளார். இதற்கமைய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2025 ஆண்டின் 3ஆம் இலக்க ஒதுக்கீட்டு சட்டமாக அமலுக்கு வருகின்றது. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் தொடர்பான வாக்கெடுப்பில் ஆதரவாக 159 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 114 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கனிமுல்ல சஞ்சீவவை விசாரித்த அறையை சுட்டிக்காட்டிய நபர் கைது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்ற அறைகளை சுட்டிக்காட்டி கொலைக்கு ஆதரவளித்து மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மாதம்பட்டிய காவல்துறை பிரிவில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர் 23 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பலி. மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒந்துருளியில் பயணித்த 2வரை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வேன் ஒன்றில் பிரவேசித்த தரப்பினர் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதுடன் அவர்கள் தப்பிச் சென்று சிறிது தூரத்துக்கு பின்னர் குறித்த வேனை தீமூட்டியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த 29 மற்றும் 28 வயதுடைய 2 இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மாத்தறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.